வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவுகளுக்கு இந்தியா எப்போதும் மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா இன்று மதுரை வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக சுமார் 3 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கம் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவுகளுக்கு இந்தியா எப்போதும் மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனான சந்திப்பின்போது இதனை அவர் தெரிவித்தார். அதிக பொருளாதார தொடர்புகள், பாதுகாப்புத் துறையில் விரிவான ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்காக தனது தொலைநோக்கு பார்வையை இந்நாடுகளின் அமைச்சர்களுடன் பிரதமர் பகிர்ந்து கொண்டார். மண்டலம் மற்றும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா மத்திய ஆசிய நாடுகளுடனான வலுவான உறவுகள் ஒரு பாலமாக திகழ்கிறது என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா இன்று மதுரை வருகிறார். நாளை மதுரையில் நடைபெறவுள்ள கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன், திரு அமித் ஷாவின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய உத்தி குறித்து பிஜேபி மாநில நிர்வாகிகளுடன் திரு அமித் ஷா ஆலோசனை நடத்துவார் என்றும் அவரது வருகை மாநிலத்தில் பிஜேபியின் பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக சுமார் 3 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு நேற்றுடன் முடிவடைந்தது என்றும், நேற்று பிற்பகல் வரை 1,33,805 மாணவர்களும் 1,10,363 மாணவிகளும் விண்ணப்ப பதிவு கட்டணம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை இம்மாதம் நாளை மறுநாளைக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு அவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாணவர் சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு 18004250110 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் நேற்று தொடங்கியது. மாணவர்கள் tnhealth.tn.gov.in, tnmedicalselection.org ஆகிய இணையதளங்களில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே விண்ணப்ப விநியோகம் தொடங்கும். இருப்பினும் விண்ணப்பங்களை சரிபார்க்க கால அவகாசம் குறைவாக உள்ளதால் முன்கூட்டியே விண்ணப்ப விநியோகம் தொடங்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று மரபுசாரா எரிசக்தித்துறை மற்றும் காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காணும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இடம்பெறுகிறது.
கடந்த 11 ஆண்டுகளாக மரபுசாரா எரிசக்தி துறையில் ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றங்களை நாடு கண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் காலநிலை தொடர்பான செயல்பாடுகளில் உலக அரங்கில் முன்னிலை வகிக்கிற நாடாகவும் உருவெடுத்துள்ளது. கடந்த நிதியாண்டில் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 29.52 ஜிகாவாட்டை அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி திறனுடன் சேர்த்து சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தி மூலமாக இந்த அதிவேக வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்திக்கான முதலீடுகளை இருக்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தற்போது 7வது இடத்தை வகிக்கிறது. இது உலக அளவில் மரபுசாரா எரிசக்தி துறையில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம், விரிவாக்கப்பட்ட உயிரி எரிபொருள் திட்டம் மற்றும் மின்சார வாகன போக்குவரத்தில் கண்டுள்ள முன்னேற்றம் ஆகியன கார்பன் குறைப்பு பொருளாதாரத்தை செயல்படுத்துவதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளன. காலநிலை தொடர்பான உலகளாவிய செயல்பாட்டில் நாடு அடைந்து வரும் முன்னேற்றத்தின் பின்னணியில் மரபுசாரா எரிசக்தி துறையில் கண்டு வரும் வளர்ச்சி உள்ளது. பாரிஸ் மாநாட்டு ஒப்பந்தத்தின்படி 2030ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 40% மின்சார வாகன பயன்பாடு மூலமாக 9 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எட்டப்பட்டுள்ளது. கிளாஸ்கோ காலநிலை மாற்ற மாநாட்டின் போது 2070ஆம் ஆண்டுக்குள் கார்பன் உமிழ்வு முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்ற இலக்கினை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். அதற்காக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இது ஒவ்வொரு இந்தியரும் நீடித்த வாழ்க்கை முறையை அடைவதை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சர்வதேச காலநிலை ஒத்துழைப்பை வடிவமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கினை வகிக்கிறது. சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டணியின் நிறுவன உறுப்பினராகவும் பேரிடர் பாதிப்பு புனரமைப்பு கட்டமைப்புக்கான கூட்டணியின் முக்கிய அங்கமாகவும் திகழ்கிறது. உலகின் தென்பகுதியில் உள்ள நாடுகளில் மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பேரிடர் பாதிப்புகளை சரி செய்யும் புனரமைப்பு செயல்பாடுகளை அதிகரிக்கும் வகையிலும் இவை செயல்பட்டு வருகின்றன. பூமி ஒன்றாக இருந்தாலும் அதனை காப்பதற்கான முயற்சிகள் பலவாறாக உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அந்த வகையில் கடந்த 11 ஆண்டுகளில் நீடித்த வளர்ச்சி என்பதை வெறும் குறிக்கோளாக கொள்ளாமல் அந்த முன்னேற்றமே யதார்த்த நிலையாகவும் இருக்கும் வகையில் நாட்டின் வளர்ச்சி பயணம் அமைந்துள்ளது சிறப்புமிக்கது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நாளையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தியாகம், நம்பிக்கை, மனிதநேயம் ஆகியவற்றின் அடையாளமாக பக்ரீத் பண்டிகை திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார். வேலூரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 35 ரயில்வே மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது என்றும் 32 பாலங்கள் முடியும் தருவாயில் உள்ளதாகவும் அவர் கூறினார். இருவரி செய்திகள். ரஷ்யா, யுக்ரைன் நாடுகள் போர் கைதிகளை இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பங்களாதேஷ் பொதுத் தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பிரிக்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த 12 நக்சல் தீவிரவாதிகள் நேற்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியில் சேருவதை உறுதிப்படுத்துமாறு மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். நடப்போம் நலம் பெறுவோம் என்ற இயக்கத்தின் கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று காலை நாமக்கல்லில் பொதுமக்களுடன் இணைந்து 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை வினாடிக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் பூங்காவில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் புகைப்பட கண்காட்சியை மேயர் திருமதி பிரியா நேற்று தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பர் மாதம் தொடங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கம் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. கோவையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்தது. 174 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சேப்பாக்கம் அணி 16 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. கோவையில் இன்று மாலை 7:15 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நெல்லை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவுகளுக்கு இந்தியா எப்போதும் மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா இன்று மதுரை வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்காக சுமார் 3 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கம் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.